தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானம் செய்கிறது ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஆனாலும் நம்மளால் சில இடங்களுக்கு சென்று அன்னதானம் கொடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அவங்க கேட்குற நேரத்துக்கு பணம் அனுப்ப முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நித்தியப்படியே அன்னதானம் செய்வதற்கான ஒரு எளிய வழி. நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, காலையில் நமக்கு சமைக்கும் போதே கூடுதலாக ஒரு உணவு பொட்டலம் ரெடி பண்ணிக்கலாம். டிஸ்போசபிள் கப்ஸ் எல்லாம் இப்போ நிறையா வருது, அதில் எடுத்துக்கலாம். இல்லை வாழை இலையில் பொட்டலமாக மடித்து எடுத்துக்கலாம். நம்ம போகிற வழியில் பஸ் ஸ்டாப்பில் அந்த உணவு தேவைப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களில் யாராவது ஒருத்தருக்கு நம்ம அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன வேலைகள் செய்ய வர்றவங்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த உணவை கொடுக்கலாம். இதுவும் ஒரு சிறப்பான அன்னதானம் தான். அதே மாதிரி தெருவில் சுற்றி திரிகிற நாய், அதுக்கெல்லாம் பிஸ்கட் பொட்டலம் போடலாம். மாடுகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். இதெல்லாம் கூட சிறப்பான ஒரு தானம் தான். அன்னதானம்னா பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நம்மால் முடிஞ்ச அளவு ஒருத்தர் 2 பேருக்கு, இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு 10 பேருக்காவது நம்ம அன்னதானம் செய்யும்போது ஏற்படுற மகிழ்ச்சியான அந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.